காலம் இது. ஆமென். விசுவாசிக்கிற அன்பான தேவச்சனமே, இங்க பாருங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கையில் மிகுந்த ஒரு சத்தம் உண்டாகி எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொள்ளுகிறதாம். ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. இசைக்கியல் தீர்க்க தரிசி நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். ஏன் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்குல கொண்டு போகிறார்? பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும்? தண்ணியே இருக்காது, வறண்டு போய் கிடக்கும், அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு நிற்க வைத்து அவர் சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து பேசுப்பான்னு சொல்றாரு, இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுப்பான்னு சொல்றாரு. அவரும் பாத்தீங்கன்னா மறு பேச்சு பேசாம அப்படியே சொல்றாரு, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கேட்ட மாத்திரத்திலே அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது சத்தம் விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க, 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எலும்புகள் எல்லாம் என்ன செய்யுது? ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கால் ஊன்றி நிற்குதாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எலும்புக்கு என்ன இல்ல, எலும்பு தூக்கி தான் விடணும், நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது சேனையா நிற்குதாம். இப்ப என்ன பண்றாங்க? திரும்ப ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தீர்க்க தரிசனம் சொன்னா சதை, நரம்பு, தோல் இது எல்லாம் மூடி இப்ப என்ன பண்ணுது? பெரிய சேனைகளாய் அந்த இடத்துல நிற்க வைக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் யாருன்னா இஸ்ரவேலர். அல்லேலூயா. இவர்களெல்லாம் ஆண்டவருக்காக முன்குறிக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள், கொல்லப்பட்டு வனாந்தரத்தில் எலும்புகளாய் போடப்பட்டவர்கள். அவர்கள் எலும்புகள் எல்லாம் உள்ளிருந்து நொறுங்கி போகிற வேலையில கர்த்தர் மீண்டும் எழுப்புகிறார். அதுதான் நம்முடைய தலைப்புல சொன்னாரு, அப்பா உதவி செய்ய முடியாதபடி என்னோட கை என்ன பண்ண முடியல, குறியெல்லாம் இல்ல, உன்னுடைய அழுகை சத்தம் கேட்க கூடாதபடி என்னுடைய காது மந்தமான ஆவல. இப்ப இஸ்ரவேலர் எல்லாம் இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சுட்டே வரும்போது தெரியும், இஸ்ரவேலர் எல்லாம் புலம்புறாங்க. இஸ்ரவேலர் அந்த எலும்புகள் எல்லாம் கர்த்தரிடத்திலே போய் புலம்புகிறது, எங்களால முடியல, நாங்கள் பலன் அற்று போய் இருக்கிறோம், நாங்கள் பலன் அற்று போய் இருக்கிறோம்னு இந்த வசனம் சொல்லுது. எடுத்து படிச்சு பாருங்க, 11வது வசனம் பிற்பகுதியில, இது அவர்கள் எங்கள் எலும்புகள் உள்ளிருந்து போயிட்டு, எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போய்விட்டது, இவருடைய வாழ்க்கை இவ்வளவுதான், ஆண்டவரே இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்ததற்கான முகாந்திரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி, இந்த பூமியில நான் பிறந்து வளர்ந்து இவ்வளவு ஆண்டு வாழ்ந்தது அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு அந்த நம்பிக்கை அற்று போன நிலைமையில இந்த எலும்புகள் எல்லாம் நம்ம பலனே இல்லை, எந்திரிக்க முடியாதபடி எலும்புக்கு பலன் இல்லை. நம்மளுடைய ஆத்துமாக்கள் பலன் இழந்து இவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா, அப்பா எங்களால முடியல, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்றாங்க. அந்த அறிக்கை நிமித்தமாய் கர்த்தர் அந்த எலும்புகளை உயிரடை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த அதிகாரமா படிக்கும் போது பிரேத குழியிலிருந்து வெளிப்படும் பொழுது, அந்த வசனம் 14வது வசனம் அப்படிதான் சொல்லுது, பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய பாரம், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய இன்னல்கள் இருந்து நீங்கள் வெளிப்படும் பொழுது பிரேத குழியானது என்னது? எல்லாத்தையும் போட்டு மூடிடுவாங்க, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லும் போது அந்த பிரேத குழியிலிருந்து ஆண்டவர் உன்னை வெளிப்படுத்தி அவர் சொல்றாரு, நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ள ஜீவனை உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்ணுதா, இந்த எலும்புகள் எல்லாம் சதற எல்லாம் வந்துருச்சு, உயிர் மட்டும் தான் வரல, உயிர் மட்டும் வரல, மகா சேனையா நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் மறுபடியும் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, அப்பா நீங்க 4 திசையில இருந்து காற்றை வரவைங்க, காற்றை வரவைங்க, வர வச்சு இங்க ஊதுங்கன்னு சொல்றாரு. தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? 4 திசையில இருந்து காற்றுகளை வரவைத்து அவர் சொன்ன வண்ணமாக ஊதுகிறார். அப்போது அந்த எலும்புகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? மகா சேனையாய் உயிரடைந்து அந்த இடத்திலே நிற்கிறார்கள். அல்லேலூயா. என்று உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பலனற்று போன நிலைமையா, பலனற்று போன நிலைமையா, ஒன்றும் இல்லை என்று கவலைப்படுகிறாயா, உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று யோசிக்கிறாயா, உள்ளிருந்து போன எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த என் தேவன் என்று உனக்கும் எனக்கு கட்டளை கொடுக்கிறான், நீ உயிரடை போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரேத குழியிலிருந்து உன்னை கொண்டு உயர்த்தி உயிரடை செய்து நான் கர்த்தரை அறிந்து கொள்வேன் சொன்னார். ஆமென்.
இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. எனக்கு எத்தனை பேருக்கு எத்தனை கவலைன்னு எனக்கு தெரியாது, எத்தனை பிரச்சனை எனக்கு தெரியாது, எத்தனை பாரம்னு எனக்கு தெரியாது, எத்தனை குடும்பத்தில் பெரியவைகள்னு எனக்கு தெரியாது, எத்தனை குடும்பத்தில் சாப்பாட்டுக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியாது, எத்தனை குடும்பத்தில் வியாதிகள் தெரியாது, எத்தனை குடும்பத்தில் கடன் பாரங்கள் என்று எனக்கு தெரியாது. ஐயோ நாளைக்கு நான் வட்டி கட்டணுமே சொல்லி எத்தனையோ பேர் கவலைப்பட்டுக்கலாம். எத்தனையோ பேர் வேலை இல்லை, ஐயோ வேலையில பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிற தேவன் நான் என்று சொல்லுகிறார். ஆகவே உன்னுடைய எலும்புகளுக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்தார். ஆனால் என்ன பண்ண போற? கால் ஊன்றி நின்று மகாசேனையாய் மாறப் போகிறார். அல்லேலூயா. அதற்குதான் ஆண்டவர் உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார். இது ஒரு அதிசயமான ஒரு அதிகாரம் என்று நான் கருதுகிறேன். அடிக்கடி இந்த அதிகாரத்தை குறித்து 2013 வருடத்துல இரவு ஜெபம், உபவாச ஜெபத்திற்கு நான் அழைக்கப்பட்டு 2013, 14 2 ஆண்டு காலம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூடுகையிலே நான் இணைந்திருந்தேன். அந்த கூடுகையிலே ஒரு முறை அந்த கூடுகையினுடைய தலைவர் இந்த வசனத்தை எங்களுக்கு போதனை செய்திருக்கிறார். 2013 இரவு ஜெபத்திலே, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு உபவாச ஜெபத்திலே இந்த வசனம் உள்ளந்த எலும்புகள் உயிரடைய போகிறது என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டும் இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 30 அதிகாரம். அதுல பார்க்கும்போது இங்க ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 30 அதிகாரம். இதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இங்க தாவீதும் அவன் மனுஷனும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி அதிகாரத்தை பார்க்கும்போது அமலேக்கியர் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தாவீதின் வம்சம் இருக்கு இல்லையா, தாவீதின் கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் அடிச்சு நொறுக்கி துன்பப்படுத்தி கட்டி இழுத்துன்னு போயிடுறாங்க. அந்த இடம் முழுவதும் சுட்டரிக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறது. தாவீதும் அவனோட மனுஷர்களும் வெளியே போயிட்டு வராங்க. அவன் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம், சிக்லாக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறாங்க, அங்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பாழாய் போய் கிடக்கிறது, எல்லாம் எரிக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய ஜனங்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னா எல்லாம் அமலேக்கியர் கொண்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, கலங்கி நிற்கிறான். போகும்போது அவனோடு இருந்த குடும்பம், அவனுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதம், ஆடு மாடு எல்லாம் அழிக்கப்பட்டு, வீடுகள் எல்லாம் கொளுத்தப்பட்டு ஒண்ணுமே இல்லை. அப்படி நிற்கிறான். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு 10 நாள் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு அந்த இடத்துல இல்லைன்னா எப்படி? மனக்குமுறலோடு கதறி அழுகிறான். அந்த வேலையில அவனோடு சேர்ந்து அநேகர் அழுகிறாங்க. அந்த அதிகாரத்திற்கு பார்க்கும்போது 2ஆம் வசனத்தை பாருங்களேன். அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியை போய்விட்டார்கள். இங்க பாருங்க, அவங்க தெரியாது அங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்க தெரியாது. ஆனா வந்தவங்க யாருமே அவங்கள அழிக்கல, கொலை பண்ணல, அவங்கள வெட்டல. அந்த இடத்தை மொத்தம் அழிச்சுட்டு அவங்கள கட்டி அடிமைகளா கொண்டு போயிட்டாங்க. சோ இவன் பாத்தீங்கன்னா தாவீது கடைசியா ஒரு 8வது வசனம் பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்குறான். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாருமே அழுது புலம்புவதற்கு பலன் இல்லாமல், தொடர்ந்து படிக்கும்போது தெரியும், அழுவதற்கு பலன் இல்லை. நீங்க எத்தனை பேருக்கு அழுவதற்கு கூட பலன் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு எனக்கு அழுவதற்கு பலனே இல்லை. நான் அநேக நாட்களாக கத்தரிடத்தில் அழுது கொண்டு இருக்கிறேன். எனக்கு பலனே இல்லை. நான் போய் ஆண்டவர் இடத்துல குழந்தை பண்ணிட்டு அதான் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு சுத்தமா பலனே இல்லை, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஞானமே இல்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்துல கேட்கிறேன். அவர் எதுவுமே எனக்கு சொல்லல, அந்த வசனத்தை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஆசீர்வதிக்கும்படி, அப்பா ஆசீர்வதிக்க கூடாதபடி உன்னோட கை குறுகி போறப்பா, நீ கத்துற கதறலுக்கு கேட்க கூடாதபடி என் காதை அடிச்சுன்னு இல்லை, எனக்கு எல்லாமே கேட்குது, நீ பொறுமையா இரு, அதின் காலத்தில் அது நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு உங்களுக்கும் இந்த மாசத்தின் கடைசியில நிறைவில் இந்த ஆண்டு நிறைய போகிற இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுத்த தேவன் என்னைக்கு குடும்பம் இல்லாமல் தாவீது தன் ஜனங்களோடு இங்க அழுது புலம்புவதற்கு பலன் இல்லாமல் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தெய்வ சிறுமை 2 மனைவிகள் அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, பிரித்து கொண்டு போயிடுறாங்க. கூட இருக்கவங்க எல்லாரும் சொல்றாங்க, கல்லெறியப்பட வேண்டும்,
அவர்கள் எல்லாம் என்ன பண்ணணுமா, கல்லெறியப்பட வேண்டும் என்று சொல்லி அழுது புலமை தூக்கிக்கிறாங்க. இப்போ தாவீது என்ன பண்றான், ஒரு முடிவு எடுக்கிறான். அல்லேலூயா. தாவீது எடுக்கிற முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல போயிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ஆமென். இன்னைக்கு மனுஷராகிய நீங்களும் நானும் வேற நட்டு போன நிலைமையில என்ன செய்யறோம்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். நான் கூட பார்க்கிறேன். மனுஷர்களை தேடி ஓடின நாட்கள் உண்டு. பணத்தை தேடி ஓடின நாட்கள் உண்டு. பலத்தை நோக்கி தேடின ஓடின நாட்கள் உண்டு. இது எல்லாமே ஒண்ணுமில்லை. இன்னைக்கு சாட்சியாக தாவீது இருக்கிறார். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியிலே, இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே எல்லாரும் கூட இருந்து அழுகுறாங்க. எல்லா ஜனங்களும் புறம்புறாங்க. யாருக்குமே அங்க இல்ல, உறவினர்கள் யாருமே இல்லாத நிலைமையில இவன் பாருங்க, அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து இவன் உத்தரவு கேட்கிறான். நான் போலாமா, அவங்கள திரும்ப கொண்டு வர முடியுமா, எனக்கு பேரனை தருவீங்களா, அவங்கள நான் கொண்டு வர்றதுக்கு ஆசீர்வாதத்தின் கை என் மீது இருக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆமென். அல்லேலூயா. இந்த 8வது வசனத்தை படிங்க சிஸ்டர். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவா என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சகலத்தையும் நீ திருப்பிக் கொண்டு வருவாய். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுது நீ கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்யும் போது, உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னுடைய மனக்குமுறலை அவரிடத்தில் கொட்டும் பொழுது, அதை உண்மையாக அவர் விசாரிக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். போறான், நான் போர்த்தமான்னு தான் கேட்டான், நான் கொண்டு வர முடியுமான்னு தான் கேட்டான். ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, சகலத்தையும் நீ திருப்பிக் கொண்டு வருவாய். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இழந்து போன மொத்தத்தையும் நான் திருப்பி கொண்டு வருவேனான்னு அவன் கேட்கல. ஆண்டவரே நான் போட்டுமான்னு மட்டும் தான் கேட்டான். ஆண்டவரே என்னால் இது முடியுமான்னு மட்டும் தான் கேட்டான். ஆண்டவர் சொல்றார், சகலத்தையும் நீ திருப்பி கொண்டு வர போற, நீ அதனால நீ போ அப்படின்னு சொல்றாரு. 600 பேர் போறான். ஆமென். அல்லேலூயா. பின்னாடி வசனம் பார்க்கும்போது 600 பேர் போறாங்க. போற வழியில 200 பேர் டயர்டாயிடும். டயர்டாயிட்டு 200 பேர் அங்கே பின்வாங்கிறாங்க. நான் வரலப்பா, என்னால் முடியல. இப்போ என்னாச்சு, விசுவாசம் குறைஞ்சிச்சு. நம்மளும் அப்படிதான். செயலர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜாபராபேட்டில் 45 குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு மட்டும் ஒன்று சொல்லுவார். 37 குடும்பம் இருக்கு, 35 குடும்பம் இருக்கு, 45 குடும்பம் இருக்கு. நம்ம கிட்ட எந்த தைரியம் இல்லை, ரெஜிஸ்டர் இல்லை. அவ்வளோ குடும்பம் இருக்குதான்னு தெரியல. மேபி அவர் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இன்னைக்கு பிசி மீட்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. சேர்ப்பின் விழா அநேக ஆட்கள் இல்லை. கடந்த வருடத்தை போல இந்த வருடமும் இங்கே ஆட்கள் இல்லை, அந்த நிகரான ஆட்கள் இல்லை. காணிக்கை என்பதோ கடந்த வருடத்தை போலவே இந்த வருடமும் காணிக்கை நிறைந்திருந்தது. ஆனாலும் சான்றிதழ் கேட்க ஆட்கள் இல்லை, வசனத்தை கேட்க ஆட்கள் இல்லை, கலந்து கொள்வதற்கு ஆட்கள் இல்லை. திருச்சபை அங்கத்தினர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கத்தினர்கள் இங்கே இல்லை. போன முறை வந்து 4 மணி ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். யாரும் விட்டு ஓடி போயிட்டோம். ஆனால் இந்த முறை எதுவுமே ஆள் இல்லை. 12 1 மணிக்கெல்லாம் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஏன்னு தெரியும். இந்த கிறிஸ்துமஸ் தினம் வருகிற காலங்களிலே அனைவரையும் கலந்து கொள்ள வேண்டும், அனைவருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றுதான் என்னுடைய வாஞ்சி. அப்பதான் எல்லாருமே இருப்பாங்க, எல்லாமே நடைபெறும் என்று நினைக்கிறேன். யாரும் ஒருத்தர் மட்டும் செய்யறதெல்லாம் செயல் கிடையாது. இது செய்தியின் அடிப்படையில் இதுவே நான் இந்த வந்ததுனால உங்களுக்கு சொல்றேன். இங்க பாருங்க, அவன் சிப்லாவிலிருந்து மறுபடியும் போறான். அமலேக்கரை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை ஜெயம் கொண்டு திருப்பி கொண்டு வர, அன்னைத்தையும் கொண்டு வர அவன் போறான். கூட அவனோட சேர்ந்து நிறைய பேர் போறாங்க. 600 பேர் போறாங்க, பிளான் பண்றாங்க. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி செபிக்கலாம், ஒன்று கூடி கர்த்தருடைய ஐக்கியத்திலே கலந்து கொள்ளலாம்னு சொல்லி எல்லாரும் வீட்டிலிருந்து கிளம்பி வர்றதுதான். ஆனால் முடிவு பரியந்தம் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆமென். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நடந்தது. முடிவு பரியந்தம் யாருமே இல்லை. முடிவு பறிந்த புதுசா ஐரமா வந்திருக்காங்க. புதுசா முடிவு பறிந்த நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் முடிவு பறிந்தும் யாருமே இல்லை. இனி வரும் காலங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாஞ்சி. ஆமென். கிறிஸ்துமஸ் கூட ஒரு கமிட்டி போடலாம்னு நினைக்கிறோம். முன்னாடி கமிட்டி போட்டோம், கமிட்டி நிமித்தமாக எல்லாம் நடைபெற்றது, சீராய் நடந்தது. கிறிஸ்துமஸ்க்கும் கமிட்டி போடணும்னு என்னுடைய வாஞ்சி. ஏன்னு சொன்னா, கமிட்டி நிமித்தமாக ஒருவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து எல்லாரையும் செய்ய வச்சு எல்லாரையும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சி எனக்கு அதிகமாக இருக்கிறது. ஆமென். பாருங்க, இப்போ 10வது வசனம் பாருங்க. தாவீதோ
400 பேரோட கூட தொடர்ந்து போறான். இப்போ பாதி விசுவாசிகள் பலன் இல்ல. 200 பேர் என்ன பண்றாங்க? 9ஆம் வசனம் சொல்லுது 200 பேர் அங்கே தங்கிட்டாங்க. 10வது வசனத்துல 400 பேர் கூட்டிட்டு போறான். மறுபடியும் அவனோட பலன் குறையல. ஆண்டவர் அவனோட பேசிவிட்டார். தீர்க்கதரிசிகளோடு பேசுகிறார், ஊழியக்காரர்களோடு பேசுகிறார், விசுவாசிகளோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ 2 எத்தனை வர போறப்பா, நீ என்னை நம்பி வந்துட்ட, என் காது கேட்டுருச்சு, உன்னோட ஜெபம் என் சந்ததிக்கு வந்துருச்சு, நீ தைரியமா போன்னு சொல்றாரு. ஆனால் பல பேர் அதை என்ன பண்ணல, விசுவாசிக்க கூடாதபடி அவர்களுடைய காது என்னாச்சு, மந்தமா போயிடுச்சு. ஆமா, அல்லேலூயா. இங்க 200 பேர் நின்றாங்க. இப்ப 400 பேரோட போற. இப்ப அடுத்த ஒரு சங்கதி நடக்குது. அந்த 200 பேர் நின்னுறாங்க. கடைசியா வெறும் 200 பேரோட போறாங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இங்க நம்ம கிட்ட ஒரு 60 குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருக்கிறது 10 குடும்பம் தான் இருக்கும். நமக்குள்ள என்ன இல்லை, கர்த்தர் சொன்னாரு அப்படின்ற அந்த விசுவாசம் நமக்குள்ள இல்லை. ஏன்னு சொன்னா, நமக்கு நடைபெறுகிற அந்த பிரச்சனை, போராட்டம், அவமானங்கள், நிந்தைகள், தனிமைகள், இது நிமித்தமாக நாம் ஆண்டவரை விட்டு விலகி ஓடுகிறோம். விலகி ஓடல, பலன் இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, டிஸ்டன்ஸ் எல்லாம் நீ மெயின்டைன் பண்ணாத, என் காது எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்குது, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு, என்னோட வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இரு, என்னோடு சஞ்சரித்து கொண்டே இரு, 2 சகலத்தையும் நான் தருவேன்னு அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிறான். இப்ப பாருங்க, 200 பேரோட போறோம். நைட்ல இருந்து காலையில வரைக்கும் சண்டை போட்டு எல்லாரையும் சங்கரிச்சுட்டு அவருடைய மொத்தத்தையும், அவர் இழந்து போன அத்தனையும் அவன் திரும்ப கொண்டு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை பற்றி நன்றி சொல்லலாமா? இன்னைக்கு நீ என்னென்ன இழந்திருக்கன்னு தெரியல, நீ என்னென்ன வாழ்க்கையில இழந்திருக்கன்னு தெரியல. ஆண்டவரை நோக்கி இப்ப கூப்பிடு. ஆண்டவரை பாருங்க, 8வது வருஷம் அவன் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கினான். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் இழந்து விட்டேனே, அதை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு கேளு. ஆமென், அல்லேலூயா. நான் என்ன இழந்தேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, என்னுடைய ஞானத்தை நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை நான் இழந்திருக்கிறேன், என் குடும்பத்தை நான் இழந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறேன், என்னுடைய வருமானத்தை இழந்திருக்கிறேன், என்னுடைய சந்ததியை நான் இழந்திருக்கிறேன் அப்படின்னு உங்க உள்ளத்துல இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. நான் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள நான் திரும்ப போட்டுமா? ஆண்டவர் கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உடனே கேட்டு பதில் சொல்வார். நீ திரும்ப போ, 2 தருவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா? ஆமென். ஆண்டவர் நோக்கி பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு உருவாடுங்க. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க பிரயாசப்படுகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 20ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. இங்க பாருங்க, எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் இப்போது பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா படிங்க சிஸ்டர், படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ணா, ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியா ராஜா அவர்கிட்ட போ, நான் சொல்றத போய் அவர்கிட்ட சொல்லுன்னு சொல்லி தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. தீர்க்கதரிசி போய் என்ன சொல்றாரு படிங்க சிஸ்டர், அந்த பிற்பகுதி. அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மறுத்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். முதல் வசனம் பாதி பகுதியில். ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, அவர் போறாரு. எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா வியாதியில் இருக்கிற ஒருத்தர் கிட்ட போயிட்டு தீர்க்க தரிசனம் சொல்றான். என்ன சொல்றான்னா, நீ பிழைக்க மாட்ட, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ மரிக்கதான் போற, நீ வீட்டுல இருக்கிறவங்க எல்லா சொந்தக்காரங்க சொல்லிடு, நீ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து, முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அவனோட நிலைமை பாருங்க. நீங்க நம்முடைய சொந்தக்காரங்க, நம்ம திருச்சபை மக்கள், நம்முடைய பக்கத்துல இருக்கவங்க, அக்கத்துல இருக்கவங்க, வேலை செய்யறவங்க, நம்ம ஒரு கஷ்டம்னு போய் சொன்னோம்னா இவன் அப்படிதான் இருக்கான், வியாதிப்பட்டு இருக்கிறான். வியாதிப்பட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, பாதி செத்துருவேங்க. உங்களுக்கு எனக்கு என்ன நிலைமை பாருங்களா? இதே நிலைமை பல பேர் நமக்கு சொல்லுவாங்க, வா வீட்டில் எதுவுமே இல்லை, என்ன பண்ணா அப்படின்னு உங்ககிட்ட அவங்க வீட்டில் போது, என் வீட்லயே எதுவும் இல்லை,
என்ன பண்ண முடியும்? இதான் பத்தி. இப்போ அவனுக்கு வியாதியா இருக்குது, அவன் மரணத்தின் தருவாய்க்கு போயிட்டான். இப்போ அவன்